ஹாய் குட்டீஸ், நன்னதி கதைகள் சேனல்ல நாம இன்னைக்கு யானைகளும் சுண்டெலிகளும் அப்படிங்கிற கதையை பார்க்கலாம் வாங்க. ஒரு காட்டில் ஒரு யானை கூட்டம் வாழ்ந்து வந்தது. அங்கு இருக்கும் ஓடையில் நீர் அருந்தி அவை மகிழ்ச்சியாக இருந்தன. கோடை காலம் வந்தது. ஓடையில் நீர் வற்றி வறண்டு போனது. யானைகள் நீரின்றி தவித்தன. என்ன செய்வதென்று யானைகள் ஒன்று கூடி யானை கூட்ட தலைவருடன் ஆலோசனை செய்தன. அப்போது அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு யானை, அருகில் உள்ள காட்டில் ஒரு ஓடை இருக்கிறது, அங்கு எப்பொழுதும் தண்ணீர் வற்றாது, நாம் அங்கு செல்லலாம் என்று யோசனை சொன்னது. யானை கூட்ட தலைவரும், இது நல்ல யோசனை, நாம் தண்ணீர் இல்லாத இந்த காட்டில் இருப்பதை விட அங்கு இடம்பெயர்ந்து செல்லலாம் என முடிவு செய்தது. மற்ற யானைகளும் அந்த முடிவுக்கு ஒத்துக்கொண்டன. பின்பு யானைகள் அந்த காட்டிற்கு இடம்பெயர்ந்தன. யானைகள் சென்ற அந்த காட்டில் அந்த ஓடையின் அருகில் ஒரு எலி கூட்டம் பொந்துகளில் வாழ்ந்து வந்தன. யானைகள் அந்த வழியாக நீர் ஓடையில் நீர் அருந்த செல்லும் போது எலிகளின் பொந்துகளையும் எலிகளையும் மிதித்தன. இதில் எலிகளின் பொந்துகள் நாசமாயின. சில நாட்கள் இதுவே நடந்தது. எலிகள் மிகவும் கவலை கொண்டன. பின்பு எலி கூட்டத்தின் தலைவன் யானை கூட்ட தலைவனிடம் சென்று முறையிட்டது. யானைகள் தினமும் இந்த வழியாக தண்ணீர் அருந்த செல்வதால் தானும் மற்ற எலிகளும் பாதிக்கப்படுவதாக சொன்னது. அதற்கு ஏதேனும் ஒரு வழி சொல்லுங்கள் என்று முறையிட்டது. யானை தலைவனும், சரி, நான் மற்ற யானைகளிடம் பேசி ஒரு முடிவு செய்கிறேன் என்று உறுதியளித்தது. அதன்படி யானை கூட்டத்தில் இது பற்றி விவாதிக்கப்பட்டது. யானை கூட்ட தலைவர், நாம் மாற்று வழியை பயன்படுத்தலாம் என்று சொன்னது. அதற்கு மற்ற யானைகள், நாம் ஏன் அந்த எலிகளுக்காக வேறு வழியில் செல்ல வேண்டும் என்று கேட்டன. அதற்கு யானை தலைவன், எலிகள் என்று நாம் ஏளனப்படுத்தக்கூடாது, நம்மால் அவை சிரமத்துக்கு உள்ளாகின்றன, நாம் வேறு வழியில் செல்லலாம் என்று சொன்னது. சுண்டெலிகளை இடையூறு செய்யாமல் வேறு வழியில் சென்று தண்ணீர் குடிக்க தொடங்கின. அப்போது சில வேடர்கள் யானைகளை கண்காணித்தனர். பின்பு வேடர்கள் அங்கு வந்து யானைகளை பிடிப்பதற்காக வலைகளை விரித்தனர். மறுநாள் தண்ணீர் குடிக்க யானைகள் அந்த வழியாக சென்றன. அப்போது யானைகள் வேடர்களின் வலையில் மாட்டிக்கொண்டன. யானைகள் வலையிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்து தப்பிக்க முடியாமல் யானைகள் பிளிரின. யானைகளின் அந்த சத்தத்தை கேட்டு சுண்டெலி கூட்டத்தின் தலைவன் அங்கு வந்தது. என்ன ஆயிற்று என்று யானையிடம் கேட்டது. தாங்கள் மாட்டிக்கொண்டதை யானை சுண்டெலியிடம் சொல்லி உதவி கேட்டது. சுண்டெலி மற்ற எலிகளையும் அழைத்து வந்து அவை ஒன்று சேர்ந்து தங்கள் பற்களால் வலைகளை கடிக்க ஆரம்பித்தன. சிறிது நேரத்தில் அந்த வலைகளை சுண்டெலிகள் ஒன்று சேர்ந்து முழுவதுமாக கடித்து யானைகளை விடுவித்தன. யானைகள் சுண்டெலிகளுக்கு நன்றி சொல்லி அங்கிருந்து புறப்பட்டன. ஓகே குட்டீஸ், இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, நாம எதிர்பாராமல் செய்யும் உதவி நம்மை என்றாவது ஒரு நாள் காப்பாற்றும். நான் மற்றொரு நன்னதி கதையோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. மறக்காம நன்னதி கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.